எத்தனை கூட்டணி இருந்தாலும் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று உறுதியாக அண்ணன் ஸ்டாலின் இந்த முறை முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி உறுதி உறுதி. சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை அத்தனை பேரும் 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். சொல்லுங்க, மற்ற கட்சியை நான் திட்டணுமா நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒரு செகண்ட் வேலை, ஒரே ஒரு செகண்ட் வேலை. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால மற்றவர்களை திட்டி ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம் நம்ம கூட்டணிக்கு இல்ல, எங்களுக்கும் கிடையாது. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி 5 முனை போட்டி தமிழ்நாட்டில் முதல் வாட்டி நடக்குது. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு மீதி 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால எத்தனை கூட்டணி இருந்தாலும் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று உறுதியாக அண்ணன் ஸ்டாலின் இந்த முறை முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி உறுதி உறுதி. அதே போல இந்த முறை 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும். அப்போ இந்த தொகுதி வெற்றி தொகுதியாக வெற்றி கூட்டணியோடு இருக்கும் போதுதான் நான் சொன்ன வாக்குறுதி எல்லாம் உங்களை வந்து சேரும். சரிங்களா? சரிமா சார், நன்றி. ஏன் இதை சொல்றேன்னா, கூட்டணியில இந்த தொகுதி இருக்கும் போதுதான் சொன்ன திட்டங்கள் உங்களை வந்து சேரும். நீங்க அதை விட்டுட்டு உங்க ஓட்டை மாத்தி போட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்குறுதிகள் உங்களை வந்து சேராது. அதனாலதான் சொல்றேன், எல்லா வாக்குறுதியை பார்த்து பார்த்து மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணுமா வேணாமா? எல்லா வாக்குறுதி வேணுமா வேணாமா? உங்களுக்கு கட்டாயம் வேணும் இல்லையா? 8000 ரூபாய் கூப்பன், எல்லா திட்டங்களும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டதுதான், வேற யாருக்காகவும் கிடையாது. எனவே நல்லா சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை அத்தனை பேரும் 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் பண்ணாம அத்தனை வாக்குகளையும் மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு, பிரதாப் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தருவதன் மூலம் உறுதியாக இந்த தொகுதியை நாங்கள் முன்னேற்றுவோம் என்ற வாக்குறுதியை இந்த மண்ணின் மகளாக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாருங்க? அதெல்லாம் நீங்க பேசிக்கங்க, அது என் வேலை இல்ல, அது என் வேலை கிடையாது. ஏன்னா நாங்க வந்தா தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் அதைத்தான் பேசுவோம். கேப்டன் அப்படிதான் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இது கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால மற்றவர்களை திட்டி ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம் நம்ம கூட்டணிக்கு இல்ல, எங்களுக்கும் கிடையாது. அதனால மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்களை திட்டுறதெல்லாம் 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பார்த்துக்குவாங்க. என்ன அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலை வந்தோமா, மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செஞ்சோம் அதுதான் இங்க முக்கியம். நிச்சயம் அதை செய்வோம் என்பதை உங்க கிட்ட நான் சொல்றேன். சொல்லுங்க, மற்ற கட்சியை நான் திட்டணுமா நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒரு செகண்ட் வேலை, ஒரே ஒரு செகண்ட் வேலை. ஆனா நம்ம வேலை அது கிடையாது. ஏன் நாம வந்தா இந்த தொகுதி எப்படி முன்னேற்றுவோம், இங்க இருக்கிற மக்களை எப்படி முன்னேற்றுவோம், குடியாத்தம் தொகுதி எப்படி நம்பர் 1 கொண்டு வரும், அதான் நம்மளுக்கு முக்கியம். இவங்களை திட்டுறதுனால யாருக்கு என்ன பலன்? ஒண்ணு இல்ல. கடவுள் இருக்கார், கேப்டன் இருக்கார், கலைஞர் இருக்கார், பாத்துக்குவாங்க தெய்வமாக. அண்ணன் ஸ்டாலின் அவர்களால நம்ம திருமா அண்ணனுடைய கூட்டணியில இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, எல்லா இஸ்லாமிய கட்சிகள் நம்ம கூட தோள் நிற்கிறாங்க. யாருக்காகவும் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. வெற்றி உறுதி என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.